கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக யாக்கோபுவுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எனக்கு அருமையானவர்களே, எலியாவின் ஜெபத்தை குறித்து இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. மறுபடியும் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு முன்பதாகவும் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். இப்போ திருப்பியும் ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, மட்டுமல்ல பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 ஆசீர்வாதம். எனக்கு அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை பார்ப்பீர்களானால், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவர் ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்தது, நான் ஜெபம் பண்ணா நடக்குமா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தை அடைத்தார். மறுபடியும் ஜெபித்த பொழுது வானத்தை கர்த்தர் திறந்தார். எவ்வளோ அதிகாரத்தை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். உன் நாவில் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். நீ சொல்லுகிறது நடக்கும், நீ உச்சரிப்பது நடக்கும். கர்த்தர் அதற்காகத்தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பலவிதமான கஷ்டங்களில் துயரங்களில் அமர்ந்து, நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், நானும் பாடுள்ள மனுஷன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா, கடினமான காலம் இல்லையா என்று சொல்லி கஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். எலியா பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் எலியாவுக்கு வைராக்கியம் இருந்தது. என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார், என் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். எலியா தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருந்தான். தேவப்பிள்ளை, இன்று உன்னுடைய நம்பிக்கை யார் மேலாக இருக்கிறது? கர்த்தரின் மேலாக உன் நம்பிக்கையை வைத்திருப்பாயானால், கர்த்தர் விரும்புகிறதை நீ செய்வாயானால், மற்றவர்களை குறை சொல்வது, மற்றவர்களை பார்த்து பலவிதங்களில் கேலி செய்வது போன்ற காரியங்களை விட்டுவிட்டு இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி அமர்ந்திருந்து நாமும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நீ பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பலவிதமான பாடுகள், போராட்டங்கள், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் என் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறான் ஆண்டவரே. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து ஜெபிக்கிற யார் யார் விடுதலைக்காய் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.